என் பெயர் காவியா. என் படிப்பு முடிந்ததும் என் பெற்றோர் எனக்கு திருமணம் செய்ய முடிவு செய்தனர். என் தந்தையின் நண்பரின் மகனுக்கு என் திருமணம் நடந்தது. என் மாமனார் என் தந்தையின் நெருங்கிய நண்பர். ஆனால் அந்த நட்பு சிறுவயதில்தான் அதிகமாக இருந்தது. என் மாமனாரை நான் திருமணத்திற்கு பிறகுதான் முதலில் பார்த்தேன். ஏனென்றால் என் மாமனாருக்கும் என் தந்தைக்கும் இடையேயான நட்பு அவர்களுக்கு திருமணமான பிறகு பேரளவில் மட்டுமே இருந்தது. அவர்கள் எப்போதாவது தான் ஒருவரை ஒருவர் சந்திப்பார்கள். ஆனால் என் தந்தை ஒருமுறை தன் நண்பனின் மகனை, அதாவது என் கணவரை பார்த்தபோது அவரை என் தந்தைக்கு பிடித்து போனது. என் தந்தை உடனே என் மாமனாரிடம் அவர் மகனின் திருமணத்தை பற்றி பேசினார். என் மாமனார், நான் என் மகனுக்கு பெண் தேடிக் கொண்டிருக்கிறேன் என்று கூறினார். அப்போது என் தந்தைக்கு என் நினைவு வந்தது. அவர் என் மாமனாரிடம் என்னை பற்றி சொன்னார். அவர்கள் எங்கள் வீட்டிற்கு வந்து என்னை பார்த்தபோது பார்த்த உடனேயே பிடித்து போனது. இப்படியாக என் திருமணம் நடந்தது. இப்போது என் மாமனாருக்கும் என் தந்தைக்கும் இடையேயான பழைய நட்பு மீண்டும் துளிர்த்தது. இப்படியாக நான் புகுந்த வீட்டிற்கு வந்தேன். என் மாமியார் மற்றும் மைத்துனனின் மனைவி விஜயின் அணுகுமுறை என்னிடம் மிகவும் நன்றாக இருந்தது. அந்த மைத்துனனின் மனைவி என்னிடம் சகோதரியைப் போல பழகினார். மைத்துனனின் மகளோ எனக்கு நல்ல தோழியாகவே மாறிவிட்டாள். நான் அந்த வீட்டிற்கு மிக விரைவாக பழகி கொண்டேன். என் கணவரின் குணமும் மிகவும் நன்றாக இருந்தது. அவர் என்னை பார்த்து கொள்வதில் மிக கவனமாக இருந்தார். அவர் ஒரு மிகச்சிறந்த மனிதர். திருமணமான 4 மாதங்கள் கழித்து என் கணவர் வேலை விஷயமாக வேறொரு நகரத்திற்கு செல்ல வேண்டியிருந்தது. அவர் தனக்கு 1 மாதம் விடுமுறை கிடைத்திருப்பதாக சொன்னார். ஆனால் நான் நடித்து அதை இன்னும் 1 வாரம் நீட்டிக்க செய்தேன். அதற்கு மேல் விடுமுறைக்கு வாய்ப்பு இல்லை. அவர் செல்வதை பற்றி நினைத்து நான் மிகவும் சோகமாக இருந்தேன். அவர் இல்லாமல் நான் எப்படி இருப்பேன் என்று நினைத்தே அழுது விடுவேன். மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளானேன். ஆண்டவன் கணவன் மனைவி உறவை எப்படி படைத்திருக்கிறார் என்றால், இருவரில் ஒருவர் இல்லை என்றாலும் அவர்களால் இருக்க முடியாது. அந்த பிரிவை தாங்கிக் கொள்ள முடியாது. எனக்கும் அப்போது திருமணமாகி 4 மாதங்கள் மட்டுமே ஆகியிருந்தது. என்னால் என் கணவர் இல்லாமல் இருக்க முடியாது. ஆனால் அந்த நாளும் விரைவில் வந்துவிட்டது. என் கணவர் வேலை நிமித்தமாக 9 மாதங்களுக்கு ஊரை விட்டு சென்றார். அவர் சென்ற பிறகு நான் நாள் முழுவதும் சோகமாகவே இருந்தேன். யாரிடமும் பேசுவதில்லை. என் மாமியாரும் மைத்துனனின் மனைவியும் எனக்கு ஆறுதல் கூறுவார்கள். என் மைத்துனனின் மகள் எப்போதும் என்னை சிரிக்க வைக்க முயற்சி செய்து கொண்டிருப்பாள். இந்த வீட்டில் நீ தனியாக இல்லை, நாங்கள் உனக்கு துணையாக இருக்கிறோம் என்று அவர்கள் அனைவரும் என்னை தேற்றுவார்கள். என் புகுந்த வீட்டாரின் அன்பையும் பாசத்தையும் பார்த்து நான் ஓரளவுக்கு சமாளித்து கொண்டேன். தினமும் என் கணவர் போன் செய்வார், என்னை தேற்றுவார். மெல்ல மெல்ல நான் இயல்பு நிலைக்கு திரும்புவேன். என் கணவர் சென்று 15 நாட்கள் ஆகிவிட்டன. ஆனால் என் விஷயத்தில் ஒரு விசித்திரமான சம்பவம் நடக்க தொடங்கியது. என் புரிதலுக்கு அப்பாற்பட்ட ஒன்று நடக்க ஆரம்பித்தது. அது ஏன் நடக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை. அதை யாரிடமும் என்னால் சொல்லவும் முடியவில்லை. ஏனென்றால் எனக்கே அது புரியவில்லை. நாங்கள் அனைவரும் இரவு தேநீரை அருந்திவிட்டு தூங்குவோம். என் மைத்துனரின் மனைவிதான் தன் கையால் அனைவருக்கும் தேநீர் தயாரித்து அறைக்கு கொண்டு வருவார். வழக்கம் போல அனைவரும் தேநீர் அருந்துவோம். ஒரு நாள் இரவு 1 கோப்பை தேநீர் அருந்திவிட்டு நிம்மதியாக தூங்கினேன். குளிர் அதிகமாக இருந்தது. திருமணத்திற்கு முன்பிலிருந்தே எனக்கு தேநீர் என்றால் மிகவும் பிடிக்கும். எனக்கு தூக்கமும் விரைவாக வந்துவிட்டது. தேநீர் அருந்திவிட்டு தூங்கியது எனக்கு தெரியவில்லை. மறுநாள் காலை கண் விழித்த போது என்னை சுற்றி ஏதோ ஒரு விசித்திரமான வாசனை வீசியது. மெல்ல கண்களை திறந்து பார்த்தபோது அது வலிக்கு போடும் மருந்தின் வாசனை என்று புரிந்தது. நான் கண்களை திறந்து என்னை சுற்றி பார்த்தேன். அங்கே யாரும் இல்லை. ஆனால் என் கைகள் மற்றும் கால்களை பார்த்தபோது நான் அதிர்ந்து போனேன். என் கைகளிலும் கால்களிலும் சிவப்பு நிற தழும்புகள் இருந்தன. மேலும் அவை லேசாக வீங்கியிருந்தன. நான் என் கைகளையும் கால்களையும் உற்று நோக்கினேன். இரவு தூங்கும்போது நான் எப்போது வலிமருந்து தடவினேன் என்பது எனக்கு நினைவில் இல்லை. என் உடல் முழுவதும் சிவப்பு நிற தழும்புகள் சூழ்ந்திருந்தன. நான் பயந்து போய் சட்டென்று எழுந்து அமர்ந்தேன். இது எப்படி நடந்தது என்று எனக்கு புரியவில்லை. நான் குளியல் அறைக்கு சென்றேன். குளிக்கும்போது என் கைகளிலும் கால்களிலும் தண்ணீர் பட்டதும் அந்த சிவப்பு நிறம் மெல்ல மெல்ல கரைந்தது. ஆனால் என் உடல் முழுவதும் இன்னும் சிவப்பு நிற தழும்புகள் இருந்தன. எனக்கு மூச்சு முட்டியது. ஏனென்றால் என் உடல் முழுவதும் அந்த சிவப்பு தழும்புகள் இருந்தன. நான் என்னை கண்டு மிகுந்த பயத்திற்கு ஆளானேன். என் கண்களிலும் கண்ணீர் வந்தது. இது எனக்கு மிகவும் விசித்திரமாக இருந்தது. ஏனென்றால் இதற்கு முன் இப்படி ஒரு சம்பவம் நடந்ததே இல்லை. என்ன செய்வது என்று புரியவில்லை. பயம் என்னை முழுமையாக சூழ்ந்து கொண்டது.
நான் குளித்துவிட்டு வெளியே வந்தபோது உடலில் இருந்த சிவப்பு நிறம் மறைந்து விட்டது. ஆனால் லேசான வீக்கம் மட்டும் இருந்தது. என் உடல் நடுங்கிக் கொண்டிருந்தது. நான் படுக்கைக்கு சென்று படுத்து கொண்டேன். எனக்கு என்னையே பார்க்க பயமாக இருந்தது. என் மனதில் விசித்திரமான எண்ணங்கள் தோன்றிக் கொண்டிருந்தன. என் உடலில் இந்த சிவப்பு நிறத்தை யார் தடவியது? ஒருவேளை இது யாராவது செய்யும் குறும்பா? அல்லது இரவு நேரத்தில் ஏதேனும் பூச்சி கடித்ததால் ஏற்பட்ட ஒவ்வாமையா? எதுவாக இருந்தாலும் இது என் மைத்துனரின் மகள் திவ்யா செய்த குறும்புதானோ என்று நினைத்தேன். இது ஒரு குறும்பாகத்தான் இருக்கும் என்று நினைத்த போது எனக்கு சற்று நிம்மதியாக இருந்தது. ஏனென்றால் என் உடலில் எந்த வலியோ வேதனையோ இல்லை. காலை உணவிற்காக நான் சாப்பாடு செஞ்சபோது அனைத்தும் சாதாரணமாகவே இருந்தது. அனைவரும் காலை உணவு மேஜையில் எனக்காக காத்திருந்தனர். என் சோகமான முகத்தை பார்த்த என் மாமியார், "என்னாச்சு மருமகளே, ஏதோ சோகமாக இருக்கிறாயே?" என்று கேட்டார். நான், "இல்லை மாமியாரே, அப்படி ஒன்றுமில்லை. நான் நலமாகத்தான் இருக்கிறேன்" என்று கூறினேன். ஆனால் அவர்கள் முகத்தை பார்த்தபோது அவர்களில் யாரும் எனக்கு தெரியாமல் இப்படி ஒரு குறும்பை செய்திருப்பதாக தெரியவில்லை. பின்னர் என் மாமனார் புன்னகையுடன், "ஏதோ விஷயம் இருக்கிறது மருமகளே, உன் முகம் மிகவும் வாடி இருக்கிறதே" என்று கேட்டார். அதற்கு நான், "ஒன்றுமில்லை, என் கணவரை நினைத்து கொண்டிருக்கிறேன், அதனால்தான் சோகமாக இருக்கிறேன்" என்று கூறினேன். இதை கேட்டதும் அனைவரும் எனக்கு ஆறுதல் கூறினர். நான் அவர்கள் அனைவரிடம் என் உடல் முழுவதும் அந்த சிவப்பு நிற மருந்தை யார் தடவியது என்று கேட்க விரும்பினேன். இப்போது என் கைகளில் மட்டும் இன்னும் லேசான தழும்புகள் இருந்தன. மற்றவை மறைந்து விட்டன. ஆனால் என்னால் யாரிடம் எதுவும் கேட்க முடியவில்லை. மாறாக அவர்களே என்னிடம் கேள்வி கேட்க தொடங்கினார்கள். என் கைகளில் இருந்த தழும்புகளை பார்த்து என் மைத்துனரின் மகள், "சித்தி, ஏன் கைகளில் லிப்ஸ்டிக் போட்டு இருக்கிறீர்கள்? ஒருவேளை சரியாக போட தெரியாமல் அதை அழிக்க முயன்றதால் இந்த தழும்புகள் வந்திருக்குமோ?" என்று கேட்டாள். அவள் சொன்னதை கேட்டதும் இது அவர்களில் யாரும் செய்த வேலை அல்ல என்பது எனக்கு உறுதியானது. திவ்யா பேச்சை கேட்டு நான் புன்னகைத்தேன். அதற்கு பிறகு சில நாட்களுக்கு என்னிடம் அப்படி எதுவும் நடக்கவில்லை. திடீரென்று என் மாமியாரின் உடல்நிலை மோசமடைய தொடங்கியது. அதனால் அனைவரின் கவனமும் அவர் மீதே இருந்தது. ஆனால் ஒரு நாள் நாங்கள் பயந்தபடியே நடந்தது. என் மாமியாரின் உடல்நிலை சரியாகவில்லை. அவர் எங்களை விட்டு மறைந்து விட்டார். என் மாமியார் மிகவும் நல்லவர். என் மாமியார் உயிருடன் இருந்தவரை என்னிடமோ அல்லது பெரிய மருமகளிடமோ ஒருபோதும் தவறாக நடந்து கொண்டதில்லை. நாங்கள் இருவருமே அவர் மேல் மிகுந்த அன்பு வைத்திருந்தோம். அவரும் எங்களை தன் மகளைப் போலவே நடத்தினார். அவருக்கு பெண் குழந்தைகள் இல்லை. அதனால் மருமகளை பெண் பிள்ளையாகவே நேசித்தார். அவருடைய அன்பு இன்றும் என் மனதில் பசுமையாக இருக்கிறது. ஆனால் அவருடைய வாழ்நாள் அவ்வளவுதான் என்று நினைக்கும் போது என் மனம் வலித்தது. என் மாமியாரின் மறைவின் போது என் கணவர் வீட்டிற்கு திரும்பினார். அவர் தன் தாயின் திடீர் மறைவால் மிகுந்த சோகத்திலும் அதிர்ச்சியிலும் இருந்தார். அவருக்கு நான் மிகுந்த துணையாகவும் அன்பாகவும் இருந்தேன். ஆனால் அவர் மீண்டும் தன் பணிக்கு செல்ல வேண்டி இருந்தது. மாமியார் இறந்து 10 நாட்களுக்கு பிறகு என் கணவர் மீண்டும் வேலைக்கு சென்று விட்டார். அதற்கு முன்பு எனக்கு நடந்த அந்த சம்பவத்தை நான் மறந்துவிட்டேன். அந்த சிவப்பு தழும்புகள், வலி மருந்தின் வாசனை எல்லாம் என் நினைவை விட்டு நீங்கி இருந்தது. மாமியாரின் மறைவிற்கு பிறகு வீட்டில் சோகம் நிலவியது. ஆனால் பின்பு எல்லோரும் வாழ்க்கையை தொடர வேண்டியிருந்தது. அனைவரும் மெல்ல தங்கள் வழக்கமான வேலைகளுக்கு திரும்பினர். ஒரு நாள் எனக்கு காலில் பயங்கர வலி இருந்தது. என் மாமனார் என் முகத்தை பார்த்து, "என்னாச்சு மருமகளே, உடல்நிலை சரியில்லையா?" என்று கேட்டார். நான், "ஒன்றுமில்லை, இன்று கால்வலி அதிகமாக இருக்கிறது" என்று சொன்னேன். என் மாமனார் என் அருகில் வந்து அமர்ந்து என் கையை பிடித்து கொண்டு அன்பாக, "மருமகளே, தவறாக நினைக்காதே. உன் காலில் நான் மருந்து போட்டு விடுகிறேன், வலி சரியாகிவிடும்" என்றார். இதை கேட்டதும் எனக்கு சங்கடமாக இருந்தது. "வேண்டாம் மாமா, நானே போட்டுக்கொள்கிறேன், நீங்கள் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை" என்று கூறினேன். ஆனால் அவர் சிரித்து கொண்டே, "இதில் என்ன தவறு இருக்கிறது? நீயும் இந்த வீட்டிற்கு ஒரு உறுப்பினர் தானே, உனக்காக நான் இதை செய்யக்கூடாதா?" என்று கேட்டார். "உன் மாமியாரின் காலிலும் அடிக்கடி வலி இருக்கும். நான் தினமும் அவருக்கு மருந்து போட்டு மசாஜ் செய்து விடுவேன். அவர் உயிருடன் இருந்தபோது இதை எப்போதும் பாராட்டுவார். யாராவது மசாஜ் செய்தால்தானே உடனே வலி போகும்" என்பார். "ஆனால் நீ என்னை அந்நியமாக நினைக்கிறாயா?" என்று வருத்தத்துடன் கேட்டார். அவருக்கு கஷ்டம் கொடுக்க வேண்டும் என்பது என் நோக்கம் அல்ல. அதனால் நான் தயக்கத்துடனேயே ஒப்புக்கொண்டேன். அன்று வீட்டில் உள்ள அனைவரும் கோவிலுக்கு சென்றிருந்தனர். என் மாமனார் மட்டும் வீட்டில் இருந்தார். கால்வலி காரணமாக என்னால் கோவிலுக்கு செல்ல முடியவில்லை. நான் படுத்திருந்தேன். என் மாமனார் தன் அறையிலிருந்து மருந்து கொண்டு வந்து என் காலில் போட்டுவிட்டார். அவர் என் காலில் மருந்து போட்டு மிகவும் நன்றாக தேய்த்து விட்டார்.
மருந்து போட்டு முடிந்ததும் அவர் புன்னகையுடன், சொல்லு, இப்போது எப்படி இருக்கிறது என்று கேட்டார். நான் சிரித்துக்கொண்டே, நீங்கள் மிக நன்றாக மசாஜ் செய்கிறீர்கள், என் கால்வலி முற்றிலும் சரியாகிவிட்டது என்று பதிலளித்தேன். அவர், இப்போது பார், இந்த மருந்தை வைத்து உன் கைகளுக்கு மசாஜ் செய்கிறேன், உனக்கு மிகவும் ஓய்வாக இருக்கும் என்றார். நான் எதையும் சொல்லும் முன் அவர் தன் கைகளால் என் கைகளுக்கு மசாஜ் செய்ய தொடங்கினார். நான் தயக்கத்துடன் அமைதியாகிவிட்டேன். அந்த மருந்தின் வாசனை மிகவும் அதிகமாக இருந்தது. என் மாமனார் மசாஜ் செய்துவிட்டு சென்று விட்டார். சிறிது நேரத்தில் அனைவரும் கோவிலிலிருந்து வீட்டிற்கு திரும்பிவிட்டனர். எனக்கு மிகவும் நிம்மதியாக இருந்ததால் நான் என் அறைக்கு சென்று படுத்துக்கொண்டேன். பின்பு எனக்கு ஏதோ ஒரு விசித்திரமான மயக்கம் ஏற்பட்டது. அவ்வளவு ஓய்வும் அமைதியும் கிடைத்ததால் நான் எப்பொழுது ஆழ்ந்து தூங்கினேன் என்றே தெரியவில்லை. நான் மிகவும் நிம்மதியாக தூங்கினேன். பின்பு என் அறையில் யாரோ இருப்பதை உணர்ந்தபோதுதான் என் கண்கள் திறந்தன. ஆனால் நான் கண்களை முழுமையாக திறக்க முயன்றேன். ஆனால் தூக்கத்தின் மயக்கம் என்னை ஆட்கொண்டிருந்ததால் என்னால் கண்களை முழுமையாக திறந்து பார்க்க முடியவில்லை. விடிந்ததும் மீண்டும் நான் மிகுந்த அச்சத்திற்கு ஆளானேன். இரவு தூக்கத்தில் பலமுறை நான் சுயநினைவுக்கு வர முயன்றேன். ஆனால் என்னால் வர முடியவில்லை. மேலும் இப்போது நான் கண்ட காட்சி என்னை மீண்டும் பயமுறுத்தியது. என் கைகளிலும் கால்களிலும் சிவப்பு நிற தழும்புகள் இருந்தன. மருந்தின் வாசனை எப்படி இருந்தது என்றால், ஏதோ இப்பதான் யாரோ மசாஜ் செய்தது போல இருந்தது. ஆனால் எனக்கு நன்றாக நினைவிருந்தது, மசாஜ் செய்தது நேற்று இரவுதான். அப்படியென்றால் இவ்வளவு அதிகமான வாசனை எதிலிருந்து வருகிறது? எனக்கு ஒரு விஷயம் நினைவுக்கு வந்தது. நான் குளியலறைக்கு சென்று பார்த்தபோது உடல் முழுவதும் சிவப்பு நிற தழும்புகள் இருந்தன. மீண்டும் எனக்கு அதே போல் நடந்துவிட்டது. நான் அழத் தொடங்கினேன். அந்த சிவப்பு நிற தழும்புகளை நீக்க தண்ணீரை ஊற்றி குளிக்க ஆரம்பித்தேன். இது எப்படி சாத்தியம் என்று எனக்கு மிகுந்த பயமாக இருந்தது. என் கை கால் மற்றும் உடல் முழுவதும் இந்த சிவப்பு நிற தழும்புகள் எப்படி வருகின்றன? எனக்கு தெரியாமலே இதை போடுவது யார்? என் மனதில் விசித்திரமான எண்ணங்கள் தோன்றின. இது யாரோ ஒரு அந்நிய மனிதரின் வேலை என்று எனக்கு தெரிந்தபோது நான் மிகவும் பயந்து விட்டேன். எனக்கே என்னை பார்க்க பயமாக இருந்தது. நான் தூங்கிய பிறகு என் கை கால்களில் இந்த சிவப்பு நிறத்தை தடவுவது யார்? அதுவும் எனக்கு தெரியாமலேயே எப்படி நடக்கிறது? நான் குளியலறையில் அந்த நிறத்தை நீக்க முயலும் போது அவை மறைந்துவிடும். ஆனால் சில தழும்புகள் லேசாக தங்கிவிடும். இதை பற்றி என் கணவரிடம் சொல்ல வேண்டும் என்று என் மனம் ஏங்கியது. இதையே நினைத்து நினைத்து எனக்கு தலைவலி ஏற்பட்டது. என் உடல்நிலை மோசமடைய தொடங்கியது. வேலைகளை முடித்துவிட்டு என் அறைக்கு வந்து படுத்துக்கொண்டு மருந்து எடுக்க சென்றேன். நான் மருந்து எடுப்பதற்காக டிராயரை திறந்தபோது அங்கே நிறைய வலிக்கு போடும் மருந்து பாக்கெட்டுகள் இருந்தன. என் அறையில் வரும் அதே வாசனையை கொண்ட பாக்கெட்டுகள் இவை என்று எனக்கு புரிந்துவிட்டது. ஆனால் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், இவ்வளவு பாக்கெட்டுகள் என் அறைக்கு எப்படி வந்தன? என்னிடம் ஒரே ஒரு மருந்து மட்டும்தான் இருந்தது. நான் இவ்வளவு வாங்கியதும் இல்லை, பயன்படுத்தியதும் இல்லை. ஆனால் இரவு என் மாமனார் மசாஜ் செய்தபோது அவர் அவருடைய அறையில் இருந்துதான் கொண்டு வந்தார். அப்படியென்றால் இந்த பாக்கெட்டுகள் எல்லாம் என் டிராயரில் என்ன செய்கின்றன? இதை பற்றி சிந்திக்கும் போது நான் மருந்து எடுக்க வந்ததே மறந்துவிட்டது. அந்த மருந்து வாசனை மிகவும் அதிகமாக இருந்ததால் அந்த பாக்கெட்டுகள் தூரத்திலிருந்து கூட எனக்கு தெரிந்தன. அதை முகர்ந்து பார்த்ததும் எனக்கு தலை சுற்றியது. நான் அந்த பாக்கெட்டுகளை அங்கேயே வைத்துவிட்டு இது என்ன மாதிரியான மருந்து என்று யோசிக்க ஆரம்பித்தேன். அதன் வாசனை வழக்கமானதை விட வித்தியாசமாக இருந்தது. என் கை மற்றும் கால்களை பார்த்தபோது சிவப்பு நிற தழும்புகளுடன் வீக்கமும் இருந்ததை கண்டு நான் அதிர்ச்சி அடைந்தேன். என் கைகளிலும் கால்களிலும் அந்த மருந்து வாசனை மிகவும் அதிகமாக இருந்தது. எனக்கு என்ன நடக்கிறது என்றே புரியாமல் நான் மிகுந்த பயத்தில் உறைந்து போனேன். என் உடலில் இந்த சிவப்பு நிறம் எப்படி வந்தது? மருந்து பாக்கெட்டுகளை பார்த்தால் யாரோ அதை பயன்படுத்துவது போலவும் அது என் மீது பயன்படுத்தப்பட்டது போலவும் தோன்றியது. நான் அறையை விட்டு வெளியே வந்து சாதாரணமாக நடந்து கொண்டேன். கிச்சனுக்கு சென்று காலை உணவு தயாரித்தேன். அன்றைய நாள் முழுவதும் ஏதோ ஒரு வேலையில் கழிந்தது. ஆனால் எனக்கு மிகுந்த மன உளைச்சலாக இருந்தது. இன்றைய இரவு எனக்கு எதுவும் நடக்காது என்று நினைத்தேன். ஆனால் என் கணிப்பு தவறு என்று தோன்றியது. அடுத்த நாள் காலை நான் எழுந்தபோது மீண்டும் என் உடல் முழுவதும் சிவப்பு நிற தழும்புகள் இருந்தன. இன்று என் உடல் முழுவதும் வீக்கம் இருந்தது. இதை பார்த்ததும் நான் அலறிவிட்டேன். என் அலறல் சத்தம் வீடு முழுவதும் கேட்டதும் என் மைத்துனனின் மனைவி விஜயும் அவர் மகள் திவ்யாவும் என் அறைக்கு ஓடி வந்தார்கள். என் உடம்பில் இருந்த தழும்புகளையும் வீக்கத்தையும் பார்த்து அவர்கள் அதிர்ச்சி அடைந்தார்கள். என் மைத்துனனின் மனைவி, உனக்கு என்ன ஆச்சு? இந்த தழும்புகள் எப்படி வந்தன என்று கேட்டார்.
என்ன செய்வது என்று புரியாமல் நடந்த அனைத்தையும் தைரியத்தை வரவழைத்து அவர்களுக்கு சொல்லத் தொடங்கினேன். அவர்கள் இருவரும் என்னை உற்று பார்த்தார்கள். பின்னர் என் மைத்துனனின் மனைவி, நீ இரவு ஏதாவது சாப்பிட்டிருப்பாய், அது உனக்கு ஒத்துக்காமல் உன் உடல் வீங்கி இருக்கும். இவை லிப்ஸ்டிக் சாயம், நீயே உன்மேல் தடவி விட்டு அதை துடைக்காமல் தூங்கி இருப்பாய், அதனால்தான் உன் துணிகள் எல்லாம் லிப்ஸ்டிக் சாயம் படிந்துள்ளன என்றார். இதை கேட்டு நான் மேலும் அழத் தொடங்கினேன். இவர்களுக்கு எப்படி உண்மையை புரிய வைப்பது என்று தெரியவில்லை. அந்த தாயும் மகளும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு, இங்கே யாரும் வர முடியாது, வீட்டில் இருப்பவர்கள் அனைவரும் அவரவர் வேலையை பார்த்து கொண்டிருக்கிறார்கள், உனக்கு ஏதோ தவறாக தோன்றுகிறது என்று கூறினார். பின்னர் அவர்கள் என்னை குளிக்க சொல்லிவிட்டு என் கைகளையும் கால்களையும் சுத்தம் செய்துவிட்டு கீழே வந்து சாப்பிடு, அப்புறம் பேசலாம் என்று கூறி சென்றனர். நான் குளித்துவிட்டு துணிகளை மாற்றிவிட்டு அறையை சுத்தம் செய்துவிட்டு வெளியே வந்தேன். என் மாமனார் என்னை பார்த்து பதட்டம் அடைந்தார். என்னாச்சி மருமகளே, ஏன் சோகமாக இருக்கிறாய் என்று கேட்டார். நடந்த அனைத்தையும் அவரிடமும் கூறினேன். அதை கேட்டு அவர் அமைதியானார். சரி, கவலைப்படாதே, போய் சாப்பிடு என்று மட்டும் சொன்னார். சாப்பிட்ட பிறகு என் மாமனார் என் அருகில் வந்து அமர்ந்து, நீ கவலைப்படாதே, நான் உனக்கு துணையாக இருக்கிறேன், உனக்கு எதுவுமே நடக்க விடமாட்டேன் என்றார். இதை கேட்டு எனக்கு சற்று ஆறுதலாக இருந்தது. அதன் பின் என் மைத்துனனின் மனைவி என் அருகில் வந்து, நீ பயப்படாதே, இந்த வீட்டில் அப்படி எதுவுமே இல்லை, நீ வீணாக பயப்படுகிறாய், எனக்கு திருமணமாகி 19 ஆண்டுகள் ஆகிறது, இன்று வரை நான் இப்படி எதையும் உணர்ந்ததில்லை, உனக்கு நடப்பது போல இங்கு எதுவும் எனக்கு நடந்ததில்லை, ஏன் நம் மாமியாருக்கே இப்படி நடக்கவில்லை, அப்படி இருக்க உனக்கு மட்டும் எப்படி நடக்கும், உன் அறைக்குள் யாரோ வருகிறார்கள் என்று உனக்கு தெரியாமல் எப்படி இருக்கும், இதெல்லாம் சாத்தியமில்லை, நீயே லிப்ஸ்டிக் தடவி விட்டு அது கலைந்திருப்பதை மறந்து தூங்கி இருப்பாய், இது வெறும் உன் கற்பனை தான் என்றார். அவர் சொன்னதை கேட்டு நான் அவரை பார்த்தேன். அக்கா, இதை எப்படி என் கற்பனை என்று சொல்ல முடியும், இவ்வளவு பெரிய விஷயத்தை நான் எப்படி மறந்து விடுவேன் என்று கேட்டேன். அவர் தொடர்ந்து எனக்கு புரிய வைக்க முயன்றார். ஆனால் என்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. என் மனதில் நடந்தவை எல்லாம் மிக விசித்திரமானவை. இப்போது என்ன செய்ய வேண்டும் என்பதை நானே தான் தீர்மானிக்க வேண்டும் என்று உணர்ந்தேன். இவர்கள் என் பேச்சை ஒருபோதும் புரிந்து கொள்ளப் போவதில்லை. இறுதியில் நான் அவர்கள் சொல்வதை ஒத்துக்கொண்டது போல நடிக்க வேண்டியிருந்தது. நான் வழக்கம் போல என் வேலைகளில் மூழ்கினேன். அடுத்த நாள் காலை எழுந்தபோது மீண்டும் அதே சம்பவம் நடந்தது. என் உடலில் சிவப்பு தழும்புகள் இருந்தன. அறையில் அந்த மருந்து வாசனை அதிகமாக வீசியது. ஆனால் இன்று எனக்கு ஆச்சரியமாக இல்லை, மாறாக கோபம்தான் வந்தது. இப்போது எப்படியாவது இதை கண்டுபிடிக்க வேண்டும் என்று முடிவெடுத்தேன். எனக்கு என்ன நடக்கிறது, இதற்கு பின்னால் இருப்பது யார் என்ற உண்மையை எப்படியாவது கண்டறிய வேண்டும் என்று முடிவெடுத்தேன். என்னை கஷ்டப்படுத்தும் அந்த நபர் யார்? நான் யோசித்துவிட்டு மருந்து பாக்கெட் இருந்த டிராயரை திறந்தேன். அந்த மருந்து பாக்கெட்டுக்குள் இருந்த களிம்பு வலி மருந்து இல்லை, அந்த டியூபில் இருந்தது வலி மருந்து போலவே வாசனை இருக்கும் விசித்திரமான களிம்பு. நான் மயங்கி தூங்குவதற்கு இந்த களிம்புதான் காரணமா? இதில் ஏதோ தவறு இருக்கிறது என்று தோன்றியது. அதனால் நான் சந்தையிலிருந்து 2 புதிய வலி மருந்து பாக்கெட்டுகளை வரவழைத்து என்னிடம் இருந்தவற்றுடன் ஒப்பிட்டு பார்த்தேன். இரண்டிற்கும் இடையே நிறைய வித்தியாசம் இருந்தது. நான் புதியதாக வாங்கியது வேறாக இருந்தது, என் அறையில் இருந்தவை வேறாக இருந்தன. என் டிராயரில் இருந்த பாக்கெட்டுகளில் இருந்த களிம்பை நீக்கிவிட்டு நான் வாங்கி வந்த உண்மையான களிம்பை அந்த டியூபில் செலுத்தி வைத்தேன். இரவு நெருங்க நெருங்க உண்மையை அறியும் ஆர்வம் எனக்கு அதிகமானது. அனைவரும் இரவு உணவை முடித்துவிட்டு தமது அறைக்கு சென்று விட்டனர். நான் அறைக்கு சென்றதும் வேண்டுமென்றே தூங்குவது போல நடித்தேன். இன்று எப்படியாவது அந்த நபரை கையும் களவுமாக பிடிக்க வேண்டும் என்று உறுதி கொண்டேன். அதனால் என் மொபைல் போனை மறைத்து வைத்து வீடியோ எடுக்க வைத்தேன். இரவு 12 மணியானது. திடீரென்று என் அறை கதவு திறந்தது. என் மாமனார் உள்ளே வந்தார். நான் மெல்ல கண்களை திறந்து பார்த்தேன். அவர் கையில் ஒரு பை இருந்தது. இந்த நேரத்தில் அவர் ஏன் வருகிறார் என்று யோசித்த போது ஒரு ஆணின் குரல் கேட்டது. மாமனாருடன் இன்னொரு நபரையும் பார்த்தேன். அவர் பார்ப்பதற்கு ஏதோ சாமியார் போல விசித்திரமான தோற்றத்தில் இருந்தார். அவர்களை பார்த்ததும் எனக்கு மிகவும் பயமாக இருந்தது. ஆனால் நான் என்னை அமைதிப்படுத்தி கொண்டு தூங்குவது போலவே நடித்தேன். அந்த சாமியார் என் அருகில் வந்து உட்கார்ந்தான். என் மாமனார் அவன் சொன்னதை கேட்டு நான் டிராயரில் வைத்திருந்த அதே மருந்து களிம்பை எடுத்து என் கால்களில் போடத் தொடங்கினார். சிறிது நேரத்திற்கு பிறகு என் கை கால் முழுவதும் அதை போட ஆரம்பித்தார். அதன் அதிகமான வாசனை எனக்கு நன்றாக தெரிந்தது. அவர் மருந்து போடுவதை பார்த்தபோது எனக்கு அவரை அறைந்து விட வேண்டும் என்று கோபம் வந்தது. கத்த வேண்டும் என்று தோன்றியது. ஆனால் சூழ்நிலை கருதி அமைதியாக இருந்தேன்.
அப்போது அந்த சாமியார் போல இருந்தவர் இந்த களிம்பை பூசியதும் அவள் மயங்கி விடுவாள். இது சாதாரண களிம்பு அல்ல, இது ஒரு விசித்திரமான களிம்பு. இதன் வாசனை அவள் மூக்கிற்குள் சென்றால் அவள் மயக்க நிலையிலேயே இருப்பாள், ஆழ்ந்த தூக்கத்திற்கு சென்று விடுவாள். நாம் நம் மூக்கில் பஞ்சு அடைத்து கொண்டதால் நமக்கு ஒன்றும் ஆகாது, பாதிப்பு அவளுக்கு மட்டும்தான் என்று கூறினான். அவன் சொன்னதை கேட்டு எனக்கு புரிந்தது. இதனால் தான் நான் மயங்கி போய் ஒன்றும் தெரியாமல் இருக்கிறேன் என்று. சிறிது நேரத்திற்கு பிறகு அவன் விசித்திரமான வார்த்தைகளை பேசினான். பின்னர் மாமனாரை வெளியே செல்ல சொன்னான். என் இதயம் வேகமாக துடித்தது. அவன் ஏதோ சிவப்பு நிறத்தில் இருந்த ஒரு பொருளை என் மேல் போட்டு விட்டான். இதை முடித்ததும் என் மாமனாரை உள்ளே அழைத்தான். மாமனார் உள்ளே வந்ததும், அந்த ஆள் இன்னும் 2 நாட்கள் மட்டும்தான், இதய சிகிச்சையை மீண்டும் செய்ய வேண்டும், அதற்கு பிறகு உன் மருமகள் நீ சொல்லும் பேச்சை எல்லாம் கேட்க தொடங்குவாள் என்று கூறினான். அந்த வார்த்தைகளை கேட்டதும் என் உடல் நடுங்கி போனது. என் உயிர் போவது போல உணர்ந்தேன். என் மாமனார் எதற்காக இதை செய்ய வைத்தார் என்பதை நினைத்தாலே எனக்கு மிகுந்த பயமாக இருந்தது. அந்த சாமியார் சொன்னதை கேட்டுக்கொண்டு என் மாமனார் சத்தமாக சிரிக்க தொடங்கினார். நான் இதைத்தான் விரும்புகிறேன். என் மருமகள் என் மகனை விட்டுவிட்டு நான் சொல்வதை எல்லாம் அவள் செய்ய வேண்டும், அவளை என் வழியில் கட்டுப்படுத்த வேண்டும் என்று கூறினார். அவர்கள் அறையை விட்டு சென்ற பிறகும் நான் என் காதுகளால் எதை கேட்டேனோ அதை என்னால் நம்ப முடியவில்லை. என் மாமனார் இவ்வளவு தரம் தாழ்ந்து தன் மகன் மனைவியின் மீது இப்படி ஒரு செயலை செய்வார் என்று கனவிலும் நினைக்கவில்லை. அவர்கள் சென்றதும் கதவை பூட்டி கொண்டு குளிக்க சென்றேன். என் உடலில் இருந்த எல்லா அடையாளங்களையும் கழுவி விட்டேன். இரவு 1 மணி இருக்கும்போது என் கணவருக்கு போன் செய்தேன். அவர் தூங்கிக் கொண்டிருக்கலாம். பலமுறை அழைத்த பிறகு போனை எடுத்தார். அழுது கொண்டே நடந்த விஷயத்தை சொன்னேன். அவர் பதறி போய் என்னவென்று கேட்டார். நான் எனக்கு எதுவும் தெரியாது, காலையில் நீங்கள் வீட்டுக்கு வர வேண்டும், வரவில்லை என்றால் நான் இந்த வீட்டை விட்டு சென்று விடுவேன் என்று கூறி போனை வைத்து விட்டேன். மறுநாள் காலை நான் அறைக்கு வெளியே வந்தபோது என் மாமனார் டிவியை பார்த்து கொண்டிருந்தார். என்னை பார்த்ததும் சிரித்தார். ஆனால் அந்த சிரிப்பிற்கு பின்னால் ஒரு அசுத்தமான முகம் மறைந்திருப்பதை என்னால் உணர முடிந்தது. காலை 9 மணிக்கு என் கணவர் வீட்டிற்கு வந்தார். அவர் என்னிடம் என்னவென்று கேட்க வீட்டில் இருந்த அனைவரும் கூடினார்கள். என் மாமனார் முன்னிலையிலேயே நான் தைரியத்தை வரவழைத்து நடந்த அனைத்தையும் அந்த சாமியாரின் சதியையும் கூறினேன். அதை கேட்டு என் மாமனாரின் முகம் வெளுத்து போனது. ஆனால் என் கணவர் கோபத்தில் என்னை அறைந்து விட்டார். யாரும் என்னை நம்பவில்லை. என் கணவர் என்னை வீட்டை விட்டு வெளியே செல் என்றார். நான் அவரிடம் ஆதாரத்தை காட்டினேன். என் அறையில் இருந்த மொபைலில் எடுத்த வீடியோவை அவரிடம் கொடுத்தேன். அதில் அன்று இரவு நடந்த அனைத்தும், அந்த சாமியார் மற்றும் என் மாமனார் செய்த சதி அனைத்தும் பதிவாகி இருந்தது. வீடியோவை பார்த்த என் கணவர் அதிர்ச்சியில் நிலை குலைந்து விழுந்தார். வீட்டில் இருந்த அனைவரும் அதிர்ந்து போயினர். என் மாமனார் தலை குனிந்து நின்றார். அவர் எங்கள் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டார். என் தவறான எண்ணங்களால் நான் இந்த செயலில் ஈடுபட்டேன். காவியா வந்த நாளிலிருந்தே எனக்கு அவள் பெயரில் இருந்த சொத்துகள் மீது ஆசை வந்துவிட்டது. அதனால்தான் மாந்திரீகம் செய்யும் நபர் மூலம் ஒரு ஏமாற்றும் சதியை செய்தேன் என்று ஒப்புக்கொண்டார். என் கணவர் தனது தந்தையை தண்டிக்கும் நிலையில் இல்லை. அதனால் அவர் என்னை தன்னுடன் வேலை செய்யும் வேறொரு நகரத்திற்கு அழைத்து சென்று விட்டார். ஆனால் இப்போது என் கணவர் தன் தந்தையுடனான அனைத்து உறவுகளையும் துண்டித்து கொண்டார். என் மைத்துனரும் தனி குடித்தனம் சென்று விட்டார். அந்த வீட்டில் என் மாமனார் மட்டும் தனியாக விடப்பட்டார். அவர் செய்த தவறுக்காக இப்போது அவர் வருந்துகிறார். மைத்துனர் அவருக்கு உணவு மட்டும் கொடுத்து வந்தார். ஆனால் யாரும் அவருடன் பேசுவதில்லை. அவருக்கு தேவையான உதவிகளை செய்ய வேலைக்காரர்களை நியமித்திருக்கிறார்கள். நான் இப்போது என் கணவருடன் சந்தோஷமாக இருக்கிறேன். அந்த வலி மருந்து என்பது வெறும் களிம்பு அல்ல, அது ஒரு விசித்திரமான மருந்து. அதை பூசியதும் என் உடல் மரத்து போய்விடும். மாந்திரீகம் செய்யும் எதுவும் எனக்கு தெரியாது என்பதை தெரிந்து கொண்டேன். நாட்கள் கழிந்தது. இப்போது என் கணவர் என்னை நன்றாக கவனித்துக் கொள்கிறார். இனி என்னை யாருடைய பாதுகாப்பிலும் விடமாட்டேன் என்று சத்தியம் செய்திருக்கிறார். நான் இப்போது என் கணவருடன் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். நண்பர்களே, உறவுகள் நம்பிக்கையில் நிலைத்திருக்க வேண்டும். ஆனால் நம்பிக்கை என்ற பெயரில் எச்சரிக்கையை ஒருபோதும் இழக்கக்கூடாது. தவறான நடத்தை யாரிடமிருந்து வந்தாலும் தைரியமாக குரல் கொடுத்து உண்மையை வெளிக்கொணர வேண்டும் என்பதே இந்த கதையின் பாடம். இந்த கதை பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.